அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற பட்டயங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய வாள் வேணா இருக்கலாம், அது மனுஷங்களை கொல்லக்கூடியது. ஆனால் ஒரு பட்டயம் இருக்குது, ஆவிக்குரிய பட்டயம். அது ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள அது குத்தும் போது அந்த மனிதனை அது உயிர்ப்பிக்கக்கூடியது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பாப்போம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆத்மாவிற்குள் போகும்போது, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆவிக்குள் போகும்பொழுது, அவனுக்குள் இருக்கிற அடிக்காயங்கள் எல்லாம் அது மாற்றப்படும். அது எப்போது மாற்றப்படும்னா, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறவர்களாக மட்டுமல்ல, வாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சுன்னா, எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு எரிகிற நெருப்பை போல என் இருதயத்துக்குள் இருந்தது. உங்க இருதயத்தில் இருக்கிற அடிக்காயம் மாறன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? அதை தியானிக்கும் போது தான் இந்த அனுபவம் வரும். சும்மா இருக்கும் போது இந்த அனுபவம் வராது. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, ஒரு போன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ள நெருப்பு இருந்துச்சுன்னா அந்த போனை விட்டு வெளியே வராது. அப்படியே அதுக்குள்ள அடைப்பட்டு எரிகிற அந்த நெருப்பு எப்படி இருக்கிறதோ, அதே போல நம்முடைய இருதயத்துக்குள்ளே அடைப்பட்டு எரிகிற நெருப்பை போல இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே திருவுளம் பெற்றுகிறார். அது உங்களை சுகமாக்கும். ஆமென்.